தமிழ்நாடு மக்களுக்காகவும் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை போற்றுகின்ற வகையிலும் பேணி காக்கின்ற வகையிலும் தமிழ்நாடு மக்களுக்காக அர்ப்பணித்துள்ள கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே நேரத்தில் அதே கருத்தோடு பாரதிய ஜனதா கட்சி கடந்த தேர்தலில் போட்டியிட்டோம். ஒரு இடத்தில்தான் வெற்றி பெற்றது. மக்கள் முழு அங்கீகாரத்தை எங்களுக்கு வழங்கவில்லை என்றாலும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே தமிழக மக்களுக்காக உழைக்கின்ற குரல் கொடுக்கின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பாடுபடும். அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய தீர்ப்பை பாரதிய ஜனதா கட்சி தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறது. மக்கள் தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம். அதே நேரத்தில் இப்பொழுது பல்வேறு சர்ச்சைகள் வருகிறது. யாருக்கு வாக்களிக்கப் போகிறீர்கள், ஆட்சியிலே பங்கு கொள்ளப் போகிறீர்களா என்கின்ற கேள்வியெல்லாம் பல்வேறு சர்ச்சைகள் எழுகிறது. எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் யாருக்கும் எந்த விதமான வாக்களிப்பதற்கோ ஆட்சியில் பங்கு கொள்ளவோ எதிலும் ஈடுபடவோ இல்லை என்பதை பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, இந்த எங்களை பொறுத்தவரை எந்த விதமான நிலைப்பாடும் நாங்கள் எடுக்கவில்லை. தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இல்லை, எங்களுடைய தொடர்பு நான் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். அதாவது நாங்கள் யாரும் எங்கள்கிட்ட எந்த விதமான ஆதரவும் கேட்கவில்லை, நாங்களும் எந்த விதமான ஆதரவும் தெரிவிக்கவில்லை. அதாவது ஆளுநருக்கு அதில் அதிகாரம் இருக்கிறது. அவர்களுடைய எண்ணிக்கையை கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. முதலில் அவர் கொடுத்தது 35% என்று கொடுத்திருக்கிறார். அதற்கு ஆளுநர் சொன்ன பதில் எங்களுக்கு எண்ணிக்கை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆளுநரை பொறுத்த மட்டில் அவருக்குள்ள அதிகாரத்தை அவர் தெரிவிப்பார். அதை மீறி அவர் போக வேண்டும் என்றால் அவர் நீதிமன்றத்தில் போய் அவருடைய சந்திக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி எந்த விதமான எதிலும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இப்ப எங்களுடைய விளக்கத்தை